நத்திங்கோட நாலாவது ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் நத்திங் ஃபோன் 2A+. என்னடா இது பார்க்கறது வச்சுல வந்து நத்திங் ஃபோன் 2A தான் இருக்கு அப்படி என்ன தான் வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்கன்னா டிசைன் வைஸ் ஆகட்டும் எக்ஸ்டர்னலாக வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் இன்டீரியர் சேஞ்ச் மட்டும் பண்ணி நத்திங் ஃபோனோட 2Aவோட அடுத்த அட்வான்ஸ் வெர்ஷனான நத்திங் ஃபோன் 2A+ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நிறைய விதமான சேஞ்ச் வந்து இன்டீரியரில் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டீரியரில் கொடுக்கல. ப்ரைஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2A விட நத்திங் ஃபோன் 2A+ கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து இதோட வந்து அட்வான்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பண்ணும், கேமரா வைஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நத்திங் ஃபோன் 2A+ல. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நத்திங் ஃபோன் 2Aக்கும் நத்திங் ஃபோன் 2A+க்கும் அப்படி என்னதான் வந்து டிஃபரெண்ட் காட்டியிருக்காங்க, நீங்க வந்து நத்திங் ஃபோன் 2A வாங்கலாமா இல்ல வந்து நத்திங் ஃபோன் 2A+ வாங்கலாமா அப்படின்னு தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம கீழே லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்மளோட சேரும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. நத்திங் ஃபோன் 2A ஆகட்டும் இந்த 2A+ல கூட எந்த விதமான டிசைன் வைஸாக எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. மொத்தம் 3 கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நத்திங் ஃபோன்னாவே நம்ம ஃபர்ஸ்ட் அப்ரோச் ஆகுது இந்த கிஃப்ட் தான். இந்த நத்திங் ஃபோன் 2A சீரிஸ்லையும் 3 கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நத்திங் ஃபோன்லேயே வந்து எனக்கு இம்ப்ரெஸ் ஆகுது இந்த கிஃப்ட் மட்டும் தான். உங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்து பிடிக்குமா இல்லையான்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுறாங்க. நத்திங்கோட 2Aல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதே வந்து நத்திங் ஃபோன் 2A+ல வந்து 2 கலர் வேரியன்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 2 கலரும் பார்த்தீங்கன்னா மைல்டான கலர் தான் இருக்கும். இந்த கிரேவும் இந்த பிளாக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டா இருக்கு. ரியல் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்து ரொம்ப அட்ராக்டிவ் ஃபீல் பண்ண சொல்லலாம். எனக்கு பிடிச்சது 2A+ ஓட கலர் தான். உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. டிசைன் வைஸா வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. இந்த ரெண்டு ஃபோன்ல ஒரே டிசைன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே வைஸா வந்து இந்த ரெண்டு ஃபோன் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. இந்த ரெண்டு ஃபோன் வந்து டிஸ்பிளே வைஸா வந்து 6.7 இன்ச் Full HD+ AMOLED டிஸ்பிளே 120 Hz கொடுத்துருக்காங்க. 1300 nits வரைக்கும் ஹையஸ்ட் பிக் பிரைட்னஸ் இந்த ஃபோன்ல எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து HDR10+ம் கார்னிங் OS 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. சென்டர் பஞ்சல் டைப் தான் இந்த வாட்டி வந்து இந்த டிஸ்பிளேவே இருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து இதில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் கொடுக்கல. பெஸ்டான டிஸ்பிளே இந்த ஃபோன் வந்து எதிர்பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு வந்து நத்திங் ஃபோன் 2A+ல நீங்க வந்து 1.5K டிஸ்பிளே கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் வேரியேஷன் காட்டிருக்கலாம் டிஸ்பிளேல. ஏன்னா வந்து பிரைஸ் வைஸா வந்து நீங்க வேரியேஷன் காட்டிருக்கேன் தவிர இந்த ஸ்பெசிஃபிகேஷன் டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் வேரியேஷன் காட்டிருக்கலாம். 1.5Kக்கும் இந்த Full HDக்கு வந்து ஒரு மேஜரான ரெசல்யூஷன் வேரியன்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இந்த 1.5K டிஸ்பிளே கொடுத்திருந்தாக்கா சூப்பர் HD டிஸ்பிளே கொடுத்திருந்தா பெஸ்டான ஆப்ஷன் இருந்திருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கூட உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்றேங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனில் வந்து நத்திங் ஃபோன் 2Aல ஃபர்ஸ்ட் டைமாக வந்து MediaTekோட கொலாபரேட் பண்ணி MediaTekோட Dimensity 7200 ப்ராசஸர் எடுத்திருக்காங்க. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 2.8 GHz இது TMCஸோட ஒரு செகண்ட் ஜெனரேஷன் 4 nanometer ப்ராசஸர் சொல்லலாம். மயோட சிப் தான் இந்த ஃபோன் யூஸ் பண்றாங்க. கேமிங்கான ஒரு பெஸ்டான ப்ராசஸர் சொல்ல முடியும் இந்த ஃபோன். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து IQ Z7 Pro, Vivo T2 Pro, அதுக்கப்புறம் வந்து இப்போ லான்ச் ஆன IQ Z9 ஆகட்டும், அதே மாதிரி Vivo T3 ஆகட்டும் இந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங்க்கு ஒரு பெஸ்டான ப்ராசஸராக இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் டைமா வந்து MediaTekோட கொலாபரேட் பண்ணி MediaTekோட Dimensity 7350 Pro ஒரு புது ப்ராசஸர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த பிளஸ் வேரியன்ட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நத்திங் ஃபோன் 2A+ல. எனக்கு தெரிஞ்சு MediaTekோட Dimensity 7200 Pro ஓட Dimensityயோட 7350 பாத்தீங்கன்னா இதோட பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணும். கேமிங்க்கு பெஸ்டான ப்ராசஸரா இருக்கும். இது கிளாஸ் வந்து 3 GHz கொடுத்திருக்காங்க. மயோட இந்த ஃபோன் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து TSMCோட செகண்ட் ஜெனரேஷன் 4 nanometer ப்ராசஸர் தான். இந்த ரெண்டுமே வந்து செகண்ட் ஜெனரேஷன் 4 nanometer ப்ராசஸர் தான். இந்த விதமான டிஃபரன்ஸ் இல்ல. இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா Android 14ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 3 இயர்ஸ்க்கான OS அப்டேட்டும் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த ரெண்டு ஃபோனுமே எதிர்பார்க்கலாம். நத்திங் ஃபோன் 2A விட நத்திங் ஃபோன் 2A+ வரைக்கும் மல்டி டாஸ்கிங்கும் கேமிங்கும் பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நத்திங் ஃபோன் 2A+ல பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நிறைய ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க நத்திங் ஃபோன் 2Aல. அதனால வந்து இதில் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா வைஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து பேக்கில் வந்து டூயல் கேம் செட்டப் தான். சேம் R7 டைப்பில் டூயல் கேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 50 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட JN9 சென்சாரும் சாம்சங்கோட JN1 சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் இந்த பிரைஸ் செக்மெண்ட் 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கிடைக்குது. இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து டெலிபோர்ட் லென்ஸ் வந்து இவங்க ட்ரையே பண்ணல. உங்களோட டெலிபோர்ட் லென்ஸ் வந்து நத்திங் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணியிருந்தால் இந்த வாட்டி வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து நீங்கள் 10x வரைக்கும் டிசைல்
ஜூமிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திங்ஸ் சைட்லேருந்து. இப்போ நத்திங் ஃபோனில் டெலிபோர்ட் லென்ஸ் வேணுமா வேணாமான்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் நத்திங் ஃபோன் 2ஏல 32 மெகாபிக்சல் கொடுத்திருந்தாங்க. அண்டர் 25,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 32 மெகாபிக்சல்ன்றது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதே வந்து அபோவ் 25,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் வந்து கேமரா கொடுக்குறாங்க. அதோட அட்வான்ஸாக வந்து 50 மெகாபிக்சல் கேமரா கொடுக்குறாங்க. சேம் அப்பச்சர் சைஸ் தான். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் இருக்கலாம் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ல இந்த நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ்ல. ஆனால் வந்து நத்திங் ஃபோன் 2ஏல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஃபுல் HD ரெக்கார்டிங் தான் பண்ணிக்க முடியும். இதில் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துலாம். கனெக்ட் கிரியேட்டராக இருக்கீங்க இல்லை வோல்கிங் வீடியோ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ் பண்ணுறது எனக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அண்டர் 30,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா கிடைக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபோனில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் ஆகாமல் 5000 mAh பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. நத்திங் சிஎஸ்ல வந்து இந்த ரெண்டு ஃபோனில் வந்து ஹையஸ்ட் பேட்டரி பேக்கப் 5000 mAh. நத்திங் ஃபோன் 2ஏல பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் சப்போர்ட் ஆகும். அதே நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ்ல பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் சார்ஜர் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜர் வந்து பாக்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் தனியாக வந்து பை பண்ணிக்கணும். 3000 2000 கொடுத்து நீங்கள் தனியாக பை பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து ப்ளூடூத்தோட 5.3 வெர்ஷன் ஆகட்டும், வைஃபையோட 6C வெர்ஷன், NFC இந்த ரெண்டு ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன் வந்து IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்லையும் வந்து ஆட் கிடையாது. இந்த ரெண்டு ஃபோனில் வந்து டூயல் ஸ்டேட்டஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ரெண்டு ஃபோனில் எதிர்பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் வந்து இந்த ரெண்டு ஃபோனில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா ப்ராசஸர் வைஸாக டிஃப்ரெண்ட் காட்டியிருக்காங்க, செல்ஃபி கேமரா வைஸாக டிஃப்ரெண்ட் காட்டியிருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. அதாவது லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. இந்த ரெண்டு ஃபோனில் கலர் வைஸாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ்ல வேற என்ன டிஃப்ரெண்ட் காட்டியிருக்காங்கன்னா நத்திங் ஃபோன் 2ஏல வந்து பேஸ் வேரியன்ட் வந்து 8 and 120. ஆனால் வந்து நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ்ல பேஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் 8 and 250 கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் வாங்க போறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 and 128 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 24,000 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய்க்கு 22,000 ரூபாய்க்கு வந்து அவைலபிளாக. அதே வந்து நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ்ல பேஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 28க்கு வந்து அவைலபிளாக இருக்கு. அதே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து 2000 rupees பேங்க் ஆஃபர் ஸ்டாண்டர்ட் பேங்க் ஆஃபரில் வந்து மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். அதே வந்து நீங்கள் 26க்கு வந்து அவைலபிளாக இருக்கும் பேஸ் வேரியன்ட். நத்திங் ஃபோன் 2A வாங்கிறத விட ஒரு 4000 எக்ஸ்ட்ரா போட்டு நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ் வாங்கிக்கலாம். கேமிங் வைஸ் ஆகட்டும், செல்ஃபி கேமரா வைஸ் ஆகட்டும், ஸ்டோரேஜும் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. வந்து நான் சும்மா நார்மல் யூஸ் தான் வாங்குறேன், எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பெட்டராக தேவையில்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து கேமிங் ஆண்டில் காட போகிறதில்ல, செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த தாராளமாக நத்திங் ஃபோன் 2A வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இல்லை நத்திங் ஃபோன் 2Aக்கும் 2A ப்ளஸ்க்கும். சின்ன மைனூட் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க தவிர எந்த விதமான அதிகமான டிஃப்ரென்ஸ்லாம் காட்டல. நத்திங் ஃபோன் 2Aக்கும் 2A ப்ளஸ்க்கும் மைனூட்டான டிஃப்ரெண்ட் தான் காட்டியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன் நீங்கள் எந்த ஃபோன் வாங்க போகிறீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறேங்க. மறக்காம கீழே கிளிக் பட்டன் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நம்ம போகிறோட தரும். இதேமாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.